வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி நேயர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம் போங்க சார். நீங்கள் காட்டு சொல்லுவீங்க, இப்படியே உசுபேத்திட்டு ரணகலம் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்ல தான் செய்வேன். ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா கூடவே பிறந்தது அப்படிம்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஸோ அந்த தைரியமும் தன்னம்பிக்கை என்றைக்கா உங்களுக்கு குறைஞ்சிருக்கா? அடி மேலே அடி வாங்கி அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் அத்தனை பேருடைய ஒரு அதான சொன்னால் ஒரு துரோகத்தையும் எல்லாத்தையும் சகித்து கொண்டு நான் மீண்டும் எழுந்து வருவேங்கிற ஒரே கொள்கையில் ஓடக்கூடிய ராசியில் முதல் ராசி நீங்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த கடக ராசியில் தான் உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் நீசமடைவார், தெரியுமில்ல உங்களுக்கு? அதே கடகராசிக்குள்ளே உச்சம் பெற்ற குரு உள்ளே போய் உட்கார போகிறார். அப்போ லைஃப்பில் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் கொடுக்க போகிறார். இவர் 4ஆம் வீட்டுக்கு போனால் என்னென்னலாம் பண்ணுவார், என்னென்னலாம் மாற்றம் கொடுத்துருவார்? பெரிய மாற்றம் வந்துடுமா? ஜாக்பாட் அடிச்சிருமா? இப்போ பெரிய கோடிக்கணக்கில் சொத்து வந்துடுமா? அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன? மற்றவங்களாச்சும் ஜாக்பாட் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணுமாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மேச ராசிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி நடத்தி காட்டினா போதும். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் நானாக இருந்தால் போதும், 4 பேருடைய பிரச்சனையை நான் மீண்டு வந்தால் போதும் அப்படிங்க நினைக்கிற குணம்தான் நீங்கள். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய குணத்துக்கு ஏற்றவாறு, உங்களுடைய நல்ல செயல்பாடுக்கு ஏற்றவாறு குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே நுழைந்து அவர் பார்க்குற பார்வைக்குன்னு ஒரு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லாமல் நிறையா பேசலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். உங்களுடைய டீச்சர், ஓகேவா, உங்களுடைய ஆசிரியர் நீங்கள் பரீட்சை எழுதும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க, திடீர்னு பக்கத்தில் வந்துட்டார்னா நீங்கள் படித்தது ஃபுல்லாக மறந்து போயிடும். ஐயோ என்ன பண்ண தெரியலையே, சார் வேறு பக்கத்தில் இருக்காரு யோசிப்பீங்களா மாட்டிங்களா? அதே வாத்தியார்
உங்களுக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அந்த பார்வையிலேயே சார் நம்மளை பார்க்காரு, ஒரு எனர்ஜி பவர் உண்டு, நமக்கு கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் குரு பகவான் கொடுப்பார். இப்போ உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க, அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து விரைய சனியாக அமர்ந்து அதாவது 7.5 ஸ்டார்டிங்கில் அமர்ந்திருக்கும் உங்களுடைய சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஸோ அவருடைய தன்மையை குறைப்பதே இவருடைய நோக்கம் சொல்லலாம். ஓகேவா. அவர் என்ன பண்ணுறாரு, குரு பகவான் 4ஆம் வீட்டிலேருந்து அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 12ஆம் இடத்தையும் சனி நம்மளுடைய குரு பகவான் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அப்போ இந்த 3 பார்வை தாங்க நம்மளுடைய மேச ராசிக்கு பல விஷயங்களில் மாற்றம் கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து ஒரு 2.5 வருட காலமாக உங்களை தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக உங்களை படித்து எடுத்து இப்போ தான் கும்பத்துக்கு போய் உட்காந்துருக்கார். அதுக்கடுத்து நான் வந்துட்டேன்ல, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி ராகு இங்கே வந்து சனி பகவான் ட்ராவல் பண்ணிட்டார் 12ஆம் இடத்துக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய மேச ராசி என்பவருடைய 3 வருட வாழ்க்கையில் பல விதமான அனுபவ பாடம் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் நேர்மையாக உண்மையாக கரெக்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி போலியாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி பல விதங்களில் எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாத மாதிரி பல மேசராசிக்காரங்களுக்கு கிரகம் கொடுத்தது. நீங்கள் யாரை ரொம்ப நம்பி யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவன் தான் முதல்ல உங்களுக்கு எதிரியானா கூட பரவாயில்ல, அவன் தான் துரோகியானான். எதிரியை கூட மேசராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னா அசால்ட்டாக தூக்கி போட்டுருவீங்க. படா பார்த்துக்கலாம், டே எதுக்கு நின்று பேசுகிறான், தில்லில் இருந்தால் பேசுகிறான்னு சொல்லி தைரியமாக நேருக்கு நேரம் ஒரு பேஸ் பண்ணக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் பின்னாடி இருந்து பாகுபலி படத்தில் நம்ம கட்டப்பா எப்படி குத்துனாரோ அதே மாதிரி தான் உங்களை குத்துன்னு குத்திருப்பாங்க. ஆனால் குத்துனாலும் சளைத்தவர்கள் நீங்கள்ல. திரும்பி பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிச்சுட்டு சின்ன மண்டமாயிரம் போயிரு அப்படின்னு சிரிச்சுட்டு நீங்கள் நடந்து போனீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டில்லை அவனுக்கு மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வில் பவர் இன்னும் உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரெல்லாம் மேசராசி அன்பர்களில் செய்யாத தவறுகளுக்கு செய்யாத பிரச்சனைகளுக்கு தண்டனை, அவமானம், போராட்டம் என்ற சூழ்நிலையில் ஒரு 3-4 வருட காலமாக போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு நேயர்களுக்கு உங்களுக்கு மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் குருபகவான் கொடுப்பார். நீங்கள் செய்யலைங்க, நீங்கள் சாதனையாளருங்கன்னு சொல்லி உங்களை சாதிக்க அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மாற்றம் கொடுக்குறோம். அதேபோல் சில மேசராசி கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்கு மேலே ஒரு 60-70 வயதை கடக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்த்தில் நிறையா பிரச்சனை வந்துருக்கும். ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, சரியாக போயிருக்கும். திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பீங்க, ஒரு 10 நாள் 1 மாதம் இருந்திருப்பீங்க, திரும்பி அதே பிரச்சனை வரும். திரும்பி ஸ்கேன் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, அப்புறம் என்னென்னமோ இப்போ தான் நம்மளாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சே, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணே தெரியல, சார் என்ன பண்ணே தெரியல மேடம், உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது, சரியாக மாட்டேங்க அப்படிம்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறையா மருத்துவ செலவழிச்சிட்டோம், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பொருளாதாரத்தை இந்த மருத்துவத்துக்காக நிறைய செலவழிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் டோட்டல் சேஞ்ச். இறைவனால் உறுதியாக முடியும், அதை சரி செய்ய முடியும் என்ற ஒரே ஒரு செயல்பாடு குருபகவானால் மட்டுமே முடியும். குருபகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறனால மறைமுக சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான ட்ரீட்மெண்ட்டும் சரியாக போகுது. கிளியர் அப்படி மாதிரி நீங்கள் மீண்டும் எழுந்து வந்துடுவீங்க, சூப்பராக இருப்பீங்க. ஓகேவா. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்றவங்களுடைய கர்மாவை வாங்குறதுல நீங்கள் தான் வல்லமையானவர். எப்படி கரெக்டாக சொல்லுவோமா? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெரிய விஷயமே மற்றவங்களுக்கு பிரச்சனைனா ஓடோடி போய் உதவி செய்கிறதுல முதன்மையானவர்.
அந்த வேகம் விவேகம் உங்களோட குறையவே குறையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க, போட்டு மல்லு கட்டியிருக்காங்கன்னா 10 பேர் கூடி நின்று பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல மேச ராசிக்காரங்க நீங்கள் இருந்தீங்கன்னா போய் தடுத்து விலைக்கு விடுவீங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, போடா அடி சாப்புன்னு வச்சு போடா டேய் போமா அப்படின்ட்டு. அது மேசராசி பெண்களுக்கும் இந்த குணம் இருக்கும், மேசராசி ஆண்களுக்கும் உங்களுக்கு இந்த குணம் இருக்கும். அவன் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டு அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க, 2 வப்பு வச்சா சரியாக போயிடுவாங்க அப்படின்னு பட்டுன்னு சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நபர் தான் நீங்கள். அந்த அவங்களோட பெரிய கர்மா, அவங்க செய்கிற ஒரு பெரிய விஷயத்த ஒரு தடுத்து நிறுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த கர்மா அவங்கள டச் பண்ணும். ஒருத்தர் பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கர்மா அவங்களை டச் பண்ணும். ஸோ இந்த இதை வந்து டச் பண்ணாமல் நிப்பாட்ட முடியுமானா உங்களை நிப்பாட்டினா முடியவே முடியாது. இது வந்து உங்களுக்கு இயல்பாகவே நடக்கிறது, கூடவே பிறந்தது அப்படிம்பாங்கள, இது உங்களுக்கு இயல்பாகவே நடக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் பல கர்மாவை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்கள் கர்மா ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயத்துக்கு செயல்பட போகுது. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக உங்களுடைய என்ன சொல்லணும்னா சுவாச காற்றுன்னு சொல்லுவோம், அதாவது தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தென்றல் காற்று உங்கள் மேலே வீசப்போகுது. அந்தளவுக்கு நல்ல விதமான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுக்கு அடுத்து அப்படின்னா யாரெல்லாம் மேச ராசிக்காரங்களில் சொந்த தொழில் வைக்கலாமா, சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் சரியான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்குங்க. என்னைய பொறுத்தவரை மேச ராசிக்காரங்க சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் தொடங்குங்க, சூப்பராக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொழில் தொடங்குனா நீங்கள் பட்ட பாடம் நீங்களே கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணேன், நான் இந்த பாடு பட்டேன் அப்படிங்கிற கமெண்ட்ஸில் கொடுங்க. மற்ற மேச ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிறோம், நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லும் போது சூப்பராக இருக்கும். ஓகேவா, சூப்பராக மீன் எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறதால நீங்கள் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகேவா, அப்போ சொந்த தொழில் தொடங்குவதற்கு ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே சொந்த தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி விவேகம் என்ற செயல்பாடில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. 2 தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தையும் உருவாக்கும். புரியுது உங்களுக்கு? முடியலைங்கிற வார்த்தை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. பதவி உயர்வுக்காக காத்திருக்கேங்க, நான் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறேன், எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, என்னுடைய கோபத்தையும் என்னுடைய வேகத்தையும் பார்த்து என்னுடைய மேலதிகாரியே ஒரு பதட்டப்பட்டு என்னை இன்க்ரிமெண்ட் பண்ணவே மாட்டேங்காரு. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு பதவி உயர்வோடு ட்ராவல் பண்ணுவேனா அப்படின்னு எதிர்பார்க்குற மேசராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும், இடம் மாற்றத்துடன் கிடைக்கும் என்பது உண்மை. ஓகே, ஏன் இடம் மாற்றம், பதவி உயர்வு மட்டும் கிடைச்ச போதாதா அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்க்கார்ல. அப்போ 12ஆம் இடங்கிறது இந்த இடத்த விட்டு வேறு இடம் போ, இந்த ஊரை விட்டு போ, ஊரை விட்டு மாநிலம் விட்டு போ, ஊரை விட்டு நாட்டை விட்டு கூட போ, அந்த யோகத்தை நான் உனக்கு கொடுக்கேன், கவலைப்படாதங்கிறத பக்காவாக எடுத்து காட்டுவேன். இன்னொரு விஷயம், ஏற்கனவே 12ஆம் இடத்துல நம்மளுடைய சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். சனியை குரு பார்க்கும்பொழுது எது அதிகமாக ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை முடித்து கொடுக்க வேண்டியதான் இவங்க 2 பேருடைய வேலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாரு, உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்துக்கு நகர்த்தக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கை தூக்குங்க அப்படின்னா குடுன்னு வந்து ஓடி தூக்கிடுவீங்க. என்னங்க பண்ண சொல்லுங்க, தூக்கமே இல்லைங்க. இந்த சனிவான் தலைவர் எப்போ உள்ள 12க்கு வந்தாரோ இந்த 1 வருஷமாக நான் தூங்கவே முடியலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்க போகுது. சுப விரயம் வீட்டில் உண்டு. சுப விரயம், அசுபர் உள்ளே உட்காந்துருக்காரு, சுபர் பார்க்காரு, அப்போ ஆட்டோமேட்டிக்காங்கன்னா சுப விரய செலவு உண்டு என்பது உண்மை. ஸோ இந்த சுப விரய செலவு, சொந்த வீடு கட்ட போகிறீங்களா, கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, யார் கல்யாணம் முடிக்க போகிறீங்கிறத உங்கள் சுய ஜாதகம் முன்னிருந்து நடத்தும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி குருபகவானுடைய அற்புதமான அருளை நீங்கள் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க. மேசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில்
நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். மாற்றமும் ஏற்றமும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற முன்னேற்றமாக இருக்கும். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க முருகப்பெருமாளை கைப்பற்றிக் கொள்வது ஒரு என்ன சொன்னால் நம்மளுடைய கர்ணன் எப்படி கவச குண்டத்தை கைக்குள்ள வச்சுருந்தாரோ அதே மாதிரி தான் உங்களுக்கு முருகன் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார். நீங்கள் எந்த முருகனை கும்பிட்டாலும் சரி, முருகன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முத்தி கிடச்சிரும். ஓகேவா? முருகனை வழிபாடு செய்யுங்க, சிவன் வழிபாடு செய்யுங்க, சீக்கிரமாக முன்னேறுவீங்க, வெற்றி பெறுவீங்க. வாழ்க நலமுடன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனை, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.